ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஆகச்சாய பிரம்மச்சோவாகச்ச பிரதிபத்ததே தேவார்த்தி ஹலோ, இப்பதான் வந்தேன். பரவாயில்ல. அட நீங்களா? கில்பர்ட், come here. Yes, madam. ஐயாவுக்கு 2 ஐஸ்கிரீம் கூட. 2 இருக்குங்க. என்னதா இருந்தாலும் நீங்க மாப்பிள்ளையோட தம்பி இல்லையா? அதனால ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு அவ்வளவுதான். இருக்குங்க. இன்னைக்கு ஒண்ணு சாப்பிடுறேன், நாளைக்கு ஒண்ணு சாப்பிடுறேன். நாங்க கடுவைக்குல கல்யாணத்துக்கு கொடுக்கறோம். அது இல்லாம நல்லா இருக்காது. இருக்குதுங்க, நீங்க வச்சுங்க, நானே எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க ரொம்ப சூடா பேசுறீங்க. உங்க கை பட்டுதுன்னா ஐஸ்கிரீம் ஊறிடும். அதனால ரொம்ப இன்டெலிஜென்ட். ஷாட்டா. நீங்க தான் ரொம்ப கூலா பேசுறீங்க. நீங்க தொட்டோன்னு அப்படியே உறைஞ்சு போயிடும். அப்படியே ரொம்ப உரைச்சிட்டாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நல்லா இருக்கு. பேசுங்க. ஆஹா, ஐஸ்கிரீம் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஐஸ்கிரீம் பத்தி மட்டும் தானா? எனக்கு ஐஸ்கிரீம் பத்தி நல்லா தெரியும். என் ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கேன், அதனால தான். பாத்ரூம் ஐஸ்கிரீம் ஃபேக்டரி. ஆனா நீங்க டாக்டர் நினைச்சேன். இந்த காலத்துல அப்படிதான் மேடம், சம்பந்தமே இல்லாத தொழில். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன். பரவாயில்ல, உங்க கிளினிக்ல எந்த கேஸ் வரலனா உங்க ஐஸ்கிரீம்ல ஏதாவது கலந்து வச்சிருவீங்க. அன்னைக்கு உங்க கிளினிக்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்குமே, அப்படித்தானே? அது இல்லைங்க, முதல் நாள் கை வண்டியில ஐஸ்கிரீம் கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம். அடுத்த நாள் அதே வண்டியில மருந்தை கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம். நாளைக்கு எங்க ஃபேக்டரில இருந்து 2 கப் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டுமா? நல்லது நல்லது. அதோட உங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே என்ன வியாதி வருமோ அதுக்கு மருந்து சேர்த்து அனுப்பிச்சிடுங்க. இப்போ இதை சாப்பிடுங்க. ஓகே, நல்லது நல்லது நல்லது. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐ. ஏய் எடுடா. என்னடா சித்து ஒண்ணிய சுத்தி சுத்தி வரா? பொண்ணுக்கு தங்கச்சி, மாப்பிள்ளைக்கு தம்பி. பல நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிடும். சில நேரங்கள்ல மாப்பிள்ளையோட தம்பியோட ரெண்டு கூட ஒர்க் அவுட் ஆயிடும். ஏய் முதல்ல எந்திரா. எஸ் ப்ளீஸ். எஸ் சார். ஹலோ ஹலோ, தேங்க் யூ. ஏய், எஸ் சார். உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்துருப்பீங்க. அந்த பதத்துக்கு தான் வாயில போட்டாங்க. ஏண்டா நீ 7 மலைக்கு மேற்கு பிறந்த ஜான்ல அங்கதான் தப்பு பண்றீங்க. என்ன தெரியல? நீயா நீயா? இந்த ஊர்ல ஒரு கோழி பாச தெரியாது. கோழிக்கறியை வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம். கோழி உங்க 2 பேரை கண்டா முட்டை படவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த 2 பசங்களையும் ஊரை விட்டே துரத்தணும். இது எங்க பிறந்த ஊருங்க. இங்கே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்லயே வேற எங்கேயா திருடு. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க, நீங்க 2 பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு அனுப்புறோம். பசங்க பிறந்த உள்ள அச்சு தேய்ச்சிட்டானுங்களாடா. இப்ப என்னடா பண்றது? செட்டும் பட்டணம் போன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கடாம பட்டணம் போறோம். அவனுக்கு தான் கையில இருக்கிறதெல்லாம் புடிங்கன்னு விட்டாங்களா? எப்படா பட்டணம் போறதா? கையில மாந்திரம். இத வச்சு பட்டணத்துல பெரிய ஆள் ஆயிரலாம்டா. ஐடியா. எந்த கோயால பிரச்சனை வந்ததோ நாம 2 பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். மாந்திரத்தை கைட்டு உன்னை நம்ப மாட்டேன். ஏன்? நீ ஏற்கனவே திருட்டு பைய. யாரு? நீ போய் பேசுற. போய் மடக்கு. மடக்குடா. விடாதே விடாதே விடாதே. பார்த்தா வண்டி காட்ட மாட்டான். பாக்கிறதுக்கு சந்தேகமா இருக்க. இப்ப பின்னாடி செட்டப் பண்ணிடு. அண்ணே, வண்டி எப்படி போகுது? ரோட்டு மேல போகுது. நான் என்ன வயக்காட்டுல போகுது நான் சொன்னேன். அட்ரஸ் போதா? போகுது. ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 10 ரூபா. நான் 30 ரூபா தரேன். நான் ரைட் சொல்லும்போது நீ வண்டி எடுத்துரு. ஓகே. டிரைவரா? ஆமா. கூடிய சீக்கிரம் சொந்த வண்டியா வாங்கிடுவேன். என்ன? நான் ரைட் சொல்லும்போது வண்டி எடுத்து. எங்க போனவனை காணோம்.
ஆளுக்கு 10 ரூபா சொன்னா 5 ரூபான்னு பேசி முடிச்சிட்டேன். 5 ரூபாயா? ஆ. அப்ப நான் முன்னாடி ஏறேன். ஏய் நீ பெரிய உருவம், நான் முதல்ல மேல ஏறி உனக்கு கைய கொடுக்குறேன், அம்மா நீ பின்னாடியே ஏறு. தூக்கு. ஏறு. ஆமா. ஏறுடா. இந்தா. புடி 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 புடி. சீ, முதல்ல படத்துல போறோம், சோத்து கை குடுறா. ஆ. ஏய்! எங்கடா மோதிரத்தை? இருட்டேன். எவன் மோதிரத்தை உருவலான்னு வந்திருக்கேன்? நான் ஏமாச்சான் பழச கலர்ற, நான் இப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது நான் ஐட்டம் பி ஜென்டில்மேன் பாய் ஜென்டில்மேன். ஏய், உங்ககிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல, நான் மண்ணாங்கட்டிக்கு பிறந்த ரங்கசாமிலடா. பேர வச்சுக்கோ, உங்க அப்பா பேர மாத்திக்கோ. மேடம் ஐஸ்கிரீம் வேண்டாம், பிஸ்தா வேண்டாம், பாதாம் வேண்டாம், வெண்ணிலா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. தேங்க்யூ. லேய், குர்ரா. திருட்டு பையன் அவனே. மோதிரத்தை திருடுறேன் விட்டுட்டேன். இப்ப என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் திருட வந்தியா? ஆமா, இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ, சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்ல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டை சாப்பிட்டோம். ஒரே லாரில ஏறணும், ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க இங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன், இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட் போறேன். சமையல்காரன்றீங்க, கோட்டு சூட்டு கையெல்லாம் மாட்டிடுறீங்க. ஏய், அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா, தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, கவரப்பட மாட்டீங்களா? ஐயோ, இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்கடா கதை வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால சேவ் பண்ணலான்னு போயிருந்தேன். சேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன், $1 சொன்னா. என்கிட்ட $1/2 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வலி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். உங்க பாட்டியம்மா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து மேடம். எப்படி ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை வாங்கி சாப்பிட்டாங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல உண்ட சாப்பிட்டாரா? எல்லாம் ஒரு மனுஷனாயா? மேடம், லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். என் நாட்டுக்கு பிறந்தவனே. நான் வேர்க்கல வச்சு பாத்தியாடா? விடுங்கண்ணா. எத்தனை நாள் இங்க இருக்கீங்க? 2 நாள் இருப்பேன், அப்ப பிளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களே உன்னை பத்தி அவன் நினைக்க கூடாது, நான் தான் நினைக்கிறேன்.